ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அப்டேஷன் பண்ணணும். அத வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வச்சு நான் பண்ணியிருக்கேங்க. ஏன் இத நான் வீடியோல சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே நம்ம வந்து ஓப்பனா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோல சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரூ. 100லேருந்து ₹500க்கு வந்து நான் மாத்துறேன். இது ஏன் மாத்துறேன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரூ. 100 போட்டுட்டு டைம் வந்து அவங்க இஷ்டப்பட்ட டைமுக்கு சொல்றாங்க. நான் ஒரு டைம் சொன்னா, அவங்க அந்த டைம் ஃப்ரீயா பிஸியா இருக்கிறாங்க. அவங்க ஒரு டைம் சொல்லும்போது எனக்கு வேலை வந்துருது. எனக்கு வேலை வந்திருக்குன்னா, அத ரீசன் சொல்லிர்றேன். ஸோ நான் காலையில வந்து எனக்கு தேவையான ஃபுட்ட வந்து நான் தான் ரெடி பண்ணணும். ப்ளஸ் வந்து நான் ஒரு பிசினஸும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிசினஸ் ரிலேட்டடா நான் வெளியில கொஞ்சம் சுத்துனா தான் என் பொழப்பு ஓடும். அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நியூட்ரிஷன் கிளாஸ் படிக்கிறேன். ஸோ நியூட்ரிஷன் கிளாஸ் படிக்கிறனால, அத கொஞ்சம் டைம் அதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு நான் பண்றதுனால, காலையில 6 அப்புறம் வாக்கிங் போவேன் காலையில. காலைல 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கொஞ்சம் என்னோட ஷெட்யூல வந்து புக் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் 2 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் தான் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் போம்போது அவங்களுக்கு மதியம் டைம் குடுக்கும்போது நெறைய பேர் மதியம் ஃப்ரீயா இருக்க மாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு சிலவங்க வந்து ரூ. 100 தானே கன்சல்டேஷனு பரவால்ல அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஒரு மாரி பேசுறாங்க. அதனால இதெல்லாம் நான் யோசிச்சு வச்சுட்டு, இதுக்கு எப்படி நான் சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுட்டு, இப்போ அந்த சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ₹500 சொல்றேன். சரியான டைம வந்து கரெக்ட்டான டைம நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்க அப்படி டைம் ஒதுக்கிட்டீங்கன்னா, அதே டைம்க்கு நானும் உங்ககிட்ட வந்து பேசிருவேன் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் கால் நீங்க வந்து பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் உங்கட்ட கேட்பேன். ₹500 நீங்க குடுத்து உங்க கன்சல்டேஷன் டைம புக் பண்றீங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து உங்கட்ட கேட்பேன். என்னோட ரிவ்யூ என்ன? 5 மார்க் வச்சிருக்கேன். அந்த 5 மார்க்குக்கு என்னோட ரிவ்யூ என்ன? என்னோட ரேட்டிங் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இதில வந்து சார்ஜ் ₹500ல நீங்க எனக்கு எவ்வளோ குடுக்குறீங்க? அப்படின்ட்டு நானும் அதே உங்ககிட்டயே கேட்பேன். அப்படி கேட்டுட்டு, இல்ல ₹100 எடுத்துருங்க. இல்ல உங்களுக்கு இதுவே அதிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு அமௌண்ட் சொல்லிக்கலாம். அந்த அமௌண்ட்ட வச்சுட்டு மீதி அமௌண்ட்ட நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவேன். ஸோ இத நான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு எடுத்துட்டு தான் நான் பண்றேன். இப்படி பண்றதுனால பாமர மக்களுக்கும் என்னால சர்வீஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியலா ஸ்டெடியா இருக்கிறவங்களுக்கும், ஹெல்த்த கான்சன்ட்ரேட் பண்றவங்களுக்கும், ப்ளஸ் வந்து டைம கரெக்ட்டா கைட்லைன் பண்றவங்களுக்கும் எனக்கு கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ மூலமா சொல்லிர்லாம் அப்படின்ட்டு இத ஒரு வீடியோ எடுத்து போட்டுறலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேங்க. ஸோ அதேமாரி உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கு டயட் பிளான் வேணும்னா, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், வெயிட் கெயினுக்கு டயட் பிளான் வேணும்னா, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். கன்சல்டேஷன புக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்மள சேனல ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.